தேவ ஆலோசனைக்காக நாம் எடுத்திருக்கிறதான வேத பகுதி எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா இந்த நாளிலே நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வார்த்தையை கேட்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மனுஷங்களை நம்ம நம்பி போன நாட்களை நம்ம நினைவுபடுத்தி பார்த்தோன்னா, அவங்க ஒரு நேரம் ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த நேரம் அப்படியே அதை மாற்றிடுவாங்க. நம்மள்கிட்ட இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிறேன்னுவாங்க, அப்புறமா என்னையே நீ ஏன் நம்பிட்டுருக்குற அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நேற்று சொன்ன வார்த்தை இன்றைக்கி இருக்கா அப்படின்னா இல்லை. அப்படி மனுஷர்கள் மாறி போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் குறிக்கும்போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஆபிரகாம் முற்பிதா, அவர் மட்டும் இல்லை, அடுத்து ஈசாக்குக்கும் சரி யாக்கோவுக்கும் சரி எல்லா நாட்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த வாக்கு தத்தங்கள், நேற்று ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு, இன்றைக்கி நம்ம தகுதியாக இல்லை அதனால் நிறைவேறாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தது தான். நம்ம ஒருவேளை தகுதி இல்லைனாலும் நம்மளை எப்படியாவது தட்டி ஈட்டி சரி பண்ணி தகுதிப்படுத்தி அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதான் இந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் பாருங்கள், 31வது அதிகாரம் 19வது வசனம். 31வது அதிகாரம் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும், முதலாவது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, உமக்கு பயந்தவர்களுக்கும். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். ஒரு நன்மை அப்படின்ன உடனே நமக்கு எல்லாருக்குமே என்ன நன்மையை ஆண்டவர் கொடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படி சின்ன பிள்ளைங்கிட்ட ஒரு சாக்லேட் அப்படின்னா என்ன சாக்லேட், என்ன ஃப்ளேவர், என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆர்வமாக இருப்பாங்களோ, அதே போல் இந்த வாக்கு தத்தத்தில் நன்மை அப்படின்ற ஒரு காரியம் வருது. அந்த நன்மை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யாருக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு மட்டும்தான். அதாவது ஆண்டவருக்கு பயந்தவர்கள் அப்படின்னும்போது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்குது. எல்லா நேரங்கள்லேயும் அது இருக்குதா? நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கும்போது பார்க்குறோம், அவன் இருக்கிறதே அந்த வெளி தேசத்தில் அப்படின்னா கூட, அவன் பார்த்தா கூட அந்நிய தேசத்தில் போய் அந்த அந்நிய கலாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் தான். தப்பு பண்ணால் யாருமே கேட்குறதுக்கு இல்லை. அந்த இடத்துல தாயோ தகப்பனோ சகோதரர்களோ அவனை கண்டிக்கிறதுக்கோ நல்வழிப்படுத்துறதுக்கோ யாருமே அந்த இடத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட பாவமான அந்த காரியத்தில் விழுந்து போகாதபடி தன்னை சுற்றி நெருங்கி அந்த பாவம் வந்த போதிலும் கூட, என் தேவனுக்கு முன்பாக இதை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு விலகி ஓடி அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்ட அந்த காரியம். அப்படிப்பட்டதான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி கூட ஆண்டவருக்கு இது பிடிக்காது, நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நம்ம வைராக்கியமாக இருந்துருவோம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நம்ம இருக்கும்போது ஒரு சில சோதனைகள் நமக்கு வருது அப்படின்னா, அந்த இடத்துல நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, நம்ம இதை செஞ்சிடலாம், இதை யாருமே பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்குதா? அதை தான் நம்ம பார்க்குறோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். மனு புத்திரருக்கு முன்பாக அப்படின்னும்போது ஒரு விசேஷமாக இந்த நாட்களில் பார்த்தா எல்லாம் ஊருக்கு போகிறது வர்றது, சடங்கு காரியங்களில் பங்கெடுக்கிறது, இப்படி எத்தனையோ இந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கும்.
ஆனால் மனுபுத்திரருக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் இந்த இதிலெல்லாம் இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் கலந்து கொள்ள மாட்டோன்ட்டு மனுபுத்திரருக்கு முன்பாக ஆண்டவரை அந்த நம்புகிறோம் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்கீங்களா? இல்லைன்னா எல்லாருக்கும் முன்னாடி எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? அதாவது நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எல்லாருமே அந்த இடத்துல தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். ராஜா நிறுத்தினதான அந்த பொற்சிலையை பணிந்து கொள்றதுக்கு எல்லாருமே பணிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கு வம்பு அப்படின்னு. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வாலிபர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல உண்டு. எல்லாருமே விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த 3 பேருக்குள்ளே மட்டும் ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ராஜா நிறுத்தினதான இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அப்படி அவங்க அந்த இடத்துல வைராக்கியமாக நின்னாங்க. ஆனால் வைராக்கியமாக நின்னதான அந்த தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அவங்களோட கூட இருந்து, அவங்களோட அந்த அக்கினி சூளைக்குள்ளாகவும் போய் ஒரு சேதமும் இல்லாதபடி, அவர்களுடைய மயிர் கருகாதபடி, அவர்களோட வஸ்திரம் நெருப்பினால் சுட்டெரிக்கப்படாதபடி ஆண்டவர் அப்படி பாதுகாத்து அவங்கள வெளியே கொண்டு வந்து, அது மாத்திரமல்ல அதிநிமித்தமாக ஒரு உயர்வையும் அவங்களுக்கு கட்டளையிட்டார். அதே போல் நம்ம மனுபுத்திரருக்கு முன்பாக போகும்போது, மனுஷங்களுக்கு முன்னாடி போகும்போது, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி போகும்போது, சரி எதுக்கு வம்பு, இந்த இடத்துல நம்ம இதை செய்ய மாட்டோம் அதை செய்ய மாட்டோம்னு சொன்னால் எல்லாரும் நம்மளை அது செஞ்சால் என்ன, அது என்ன, இது என்னன்னு வாங்க, சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வரீங்களா? இல்லைன்னா இல்லை, கர்த்தருடைய நாமம் என்னுடைய நெற்றியில் தரிக்கப்பட்டு இருக்கிறது, நான் கர்த்தருக்காக நிற்கிறேன், நான் இதை செய்ய மாட்டேன்னு நிற்கிறீங்களா? அந்த காரியங்கள், அதாவது மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், இப்படிப்பட்ட இந்த 2 கூட்டத்தாருக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதாவது இந்த வார்த்தையை எழுதுகிறதான சங்கீதக்காரன் சொல்லுகிறது, அவ்வளோ நன்மைகளை சங்கீதக்காரன் அனுபவிச்சிருக்கார் ஆண்டவர் கரத்துலேருந்து. 1 2 அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தி, நம்ம சங்கீத புஸ்தகத்தை படிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற தேவ அன்பு இன்னும் அனல் மூட்டி எழுப்பப்படுறத நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு நன்றி அறிதலுள்ள ஒரு இருதயம், அப்படி நன்மைகளை பெற்றுக்கொண்ட இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதாவது சுதந்தரிக்கலை, பார்க்கலை, இப்படிப்பட்டதான இந்த நேரத்தில் அந்த இடத்துல அவர் அதை அறிக்கையிடுறாரு, உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை அப்படின்னு. அதாவது வாக்கு வந்துருச்சு, ராஜா இனிமே தாவீது தான் ராஜா அப்படின்னு அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, எல்லாம் நடந்துருச்சு. ஆனாலும் ஒன்றுமே சுதந்தரிக்கக்கூடிய சூழ்நிலைகளே இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் இவ்வளோ விசுவாசமாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்ட்டு. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம். இது நடக்கலையே, அது நடக்கலையே அப்படின்னு நமக்குள்ள ஒரு சோர்வு கூட சில நேரங்களில் வந்துடும். எவ்வளோ நாள் நம்ம ஜெபிக்கிறோம், ஏன் ஆண்டவர் கேட்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு கூட நமக்கு சில நேரங்களில் தோணும். ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்வார். நம்முடைய அவசரத்துக்கு தேவன் செயல்படலையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை மாதிரி ஆண்டவர் அவசரப்படவும் மாட்டார். ரொம்ப நிதானமாக நிறுத்தி நிதானமாக அந்த காரியங்களை யோசித்து தான் செய்வார். அதனால் தேவனுடைய சமூகத்தில் கேட்குறதுக்கு நமக்கு தகுதி இருக்குது. நம்ம கேட்குறோம், நம்ம விருப்பத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவர் அதை நல்ல முறையில் ஏற்ற நேரத்தில் நமக்கு கொடுப்பார். அதனால் எந்த சோர்வுகளுக்கும் நம்ம இடம் கொடுக்காதபடி, எப்படி இந்த இடத்துல சங்கீதக்காரன் விசுவாசமாக அந்த காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் உண்டாக்கி வச்சுட்டாரு. அந்த நன்மை அவ்வளோ பெருசாக இருக்குது. அதை நம்ம சீக்கிரம் சுதந்திரிக்க போகிறோம். அப்படியாக அந்த விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கும்போது தேவ சமூகத்தில் நம்ம காரியங்களை சுதந்திரிக்க முடியும். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சங்கீதம் 34வது சங்கீதம், ஃபுல்லாகவே சொன்னாலும் சொல்லுவோம். அந்த 34வது சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா 10வது வசனம் பாருங்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதாவது சிங்க குட்டிகள் அப்படின்னா, சிங்கம் அப்படின்னாலே நமக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு கம்பீரமான காட்டுக்கு ராஜாவான ஒரு மிருகம் அப்படின்னு நமக்கு தெரியும்.
அதாவது சிங்கம் எப்பயுமே உணவு தேடணும் அப்படின்னா, அது இடத்துலேருந்து எழும்பி ஒரு கர்ஜனை பண்ணாலே, அங்கங்கே இருக்கிற எல்லா சின்ன சின்ன மிருகமும் பயந்து ஓடும் பொழுது, அதுக்கு எது சமீபமா இருக்கோ அத வந்து தொரத்தி, அது ஈஸியா பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்ஜனைக்கே அவ்வளோ ஒரு பவர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவ நாங்க ஒரு ஊரப்பாக்கம் தாண்டி அந்த கூடுவாஞ்சேரி அந்த பக்கத்தில ஒரு இடத்துல நல்ல ஒரு கிராமம். அந்த இடத்துல வந்து நாங்க ஒரு மீட்டிங்க்காக போயிருந்தோம். போயிருக்கும்போது சாயந்திரம் நல்ல ஒரு 8 மணி அந்த டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா, அந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சிச்சு. முடிஞ்சு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா, ஒரு பயங்கரமான சத்தம். அது என்ன சத்தம் அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல உண்மையிலே. அவ்வளோ ஒரு சத்தமா கேட்குது. அது என்ன சத்தம்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா, எப்படி அத விவரிக்கிறதுன்னா, ஒரு பெரிய இரும்பு ட்ரம் எடுத்து நல்ல ஒரு சொரசொரப்பான தரையில போட்டு தேய் தேய்ன்னு இப்படி தேய்ச்சா எப்படி சவுண்டு வரும்? அது மாரி ஒரு மாரி சத்தம். அப்ப இது என்ன சத்தம்? ஏதோ ஒரு மிருகத்தோட சத்தமா தான் இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நல்ல காட்டுப்பகுதி. அந்த நாட்கள்ல இருந்த சூழ்நிலையில அந்த கிராமத்துக்கு பின்புறம்லாம் நல்ல ஒரு காட்டுப்பகுதியா தான் இருந்துச்சு. அப்போ அந்த வீட்டார்ட்ட கேட்கும்போது, ஆமா இது சிங்கத்தோட சத்தம். இது இந்த வண்டலூர் அந்த ஜூவோட அந்த தொடர்ச்சியுள்ள காடுகள்லாம் இங்க இருக்கு. அதனால சில நேரங்கள்ல இந்த சத்தம் வந்து ரொம்ப கேட்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒரு சத்தமா அப்படின்னு நம்ம எங்கேயோ இருக்கிறோம். அதாவது பக்கத்துலலாம் நாங்க இல்ல. அதுலேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கோம். வண்டலூர் ஜூ பகுதியிலேருந்து. ஆனா, அந்த சத்தத்த கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏதோ பக்கத்துல இருந்து பக்கத்து தெருவுல நடக்கிற ஒரு ஏதோ ஒரு காரியம். அதனால இந்த சத்தம் வருது அப்படின்ற மாரி தோணிச்சு. அது மாதிரி அந்த ஒரு கர்ஜனைய அது போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மற்ற மிருகங்கள் ஓடும்போது அது ஈஸியா பிடிக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய அந்த வேட்டை காரியங்களே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட சிங்கத்தோட குட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். அதாவது நம்ம கூட நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுருவோம். ஆனா நம்ம பிள்ளைங்க அந்த கஷ்டத்துக்குள்ள போறாங்கன்னா, நம்மளால அத தாங்கிக்கவே முடியாது. ஐயோ! அப்படின்னு சொல்லி நம்ம அவ்வளோ வேதனைப்படுவோம். ஏன்னா நம்ம தாங்கிப்போம். ஆனா நம்ம பிள்ளைங்க தாங்குவாங்களா? அப்படிதான் நமக்கு தோணும். அதே மாரி இந்த சிங்கம் இல்ல, சிங்க குட்டிகள் வந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறி போகலாம். சிங்கத்துக்கு கூட அந்த சிங்கத்துக்கு இல்ல, சிங்க குட்டிக்கு கூட சிங்கத்துக்கு கிடைச்சா கூட கண்டிப்பா அது சிங்க குட்டிக்கு குடுத்துரும் இல்லையா? அப்படி அது தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு எந்த நேரத்தில் எந்த நன்மை தேவை அப்படின்றத ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. நம்ம அதை தேடி 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 ஓடி சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு பயப்படுகிற ஜனமாக மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறதான அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்கிற ஜனமாக நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நமக்காக வைராக்கியமாக நமக்காக வைத்திருக்கிறதான நன்மைகளை நமக்கு கட்டளையிடுவார். அதாவது ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது தான் கிடைக்கும் இது கிடைக்காது அப்படின்னு இல்லை. எது எது எந்த நேரம் தேவையோ அதை வந்து ஆண்டவர் கொடுப்பார். அதனால் இது அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது, ஒரு சில நேரங்களில் இது ஏன் நடந்துச்சு? இது ஏன் இப்படி அலோவ் பண்ணீங்க? அப்படிலாம் சில பேர் வந்து சில நேரங்களில் சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது உண்மையிலேயே அது ஒரு வேளை மற்ற நபர்கள்னால் அது ஏன் நடந்துச்சு? ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு ஒரு கேட்டு அந்த இடத்துல சண்டையாகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் தான். ஆனால் அந்த இடத்துல நான் என்ன நினைப்பேன்னா, கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்கலை. இது கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் போயிடுவேன் பொதுவாக. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடக்கலை. கர்த்தர் அனுமதிச்சாதான் இந்த நன்மை நமக்கு வரும் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருந்தோமானா நமக்கு தேவையில்லாத டென்ஷனே கிடையாது. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நமக்கு ஏற்ற நன்மைகளை நமக்கு கொடுப்பார். அடுத்து பாருங்கள், அதே சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 14வது வசனம் பாருங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அதாவது நம்ம இந்த உலகத்தில் எங்கே திரும்பினாலும் தீமையான காரியங்கள் வந்து நமக்கு ரொம்ப சமீபமாக இருக்கும். கைக்கு பக்கத்துலேயே அது வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தீமையை விட்டு விலகி நம்ம நன்மை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது.
அது மாத்திரமல்ல, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சமாதானத்தை தேடி ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த சமாதானத்தை தேடி அதை நம்ம தொடர்ந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவன் நமக்காக பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். நமக்காக மறைவாக சில நேரங்களில் ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எப்படி இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு அப்படின்னு கூட நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நமக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்துவார். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒருவேளை இது ஏற்கனவே சொல்லியிருப்பனோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஆனால் ஞாபகம் இல்லை. மீண்டுமா சொன்னால் ஒருவேளை மன்னிச்சுக்குங்க. அதாவது ஒரு சகோதரன், அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த சகோதரன் வந்து பார்த்திங்கன்னா, அவர் மரித்து போகக்கூடிய நிலமையில் அந்த அளவுக்கு ரத்தம் எல்லாம் வெளியேறி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கார். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு வந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே அதற்குரிய காரியங்கள்லாம் செய்ய சொல்கிறாரு. அவரை ஐசியூவில் வைக்கிறாங்க. அடுத்து சாதா வார்டுக்கு மாற்றுறாங்க. அந்த குடும்பத்தார் வந்து வராங்க போகிறாங்க. இப்படி இருக்குது. ஹாஸ்பிட்டலை பார்த்தாலே எல்லாருக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டலை பார்த்தாலே நமக்கு அந்த பில்லோட ரேஞ்சு நமக்கு தெரியும். இங்கே கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஆபத்தான கட்டம் தாண்டினா கூட நம்ம வேறு ஏதாவது கேட்டு ஏதாவது பண்ணலான்னு அந்த குடும்பத்தார் நினைக்கிறாங்க. வந்து போகிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் அந்த சீஃப் டாக்டரே வந்து பண்ணுறாரு. பண்ணி அதுக்கப்புறமா அந்த எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடிஞ்சு அவர் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆக போக வேண்டிய நிலமையில் அவருக்கு வந்து அந்த பில்லு வந்து அவர் கைக்கு போகுது. போகும்போது பார்த்தா கிட்டத்தட்ட 5,50,000 லட்சம் அப்படின்னு அந்த பில்லில் எழுதியிருக்கு. ஆனால் சீஃப் வந்து உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாங்க. அந்த பில்லை எடுத்துக்கிட்டு அந்த காசு கண்டிப்பாக நம்மளால் பே பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை வந்து அந்த நர்ஸுங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க சீஃபோட ரூமுக்கு. கூட்டிகிட்டு வரும்போது அவர் வந்து இந்த இந்த மாதிரி கண்டிஷனில் நீ வந்த, உனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், நல்லாயிடும், ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்லாம் அவருக்கு தைரியம் சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அவர் ரொம்ப தயக்கத்தோடு சொல்கிறாரு, ஐயா இவ்வளோ பில்லுலாம் என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பில்லு வந்து ஒரு கணக்குக்காக தான் உனக்கு கொடுத்துருக்கோம், இதுக்கான கட்டணம் வந்து நீ ஏற்கனவே கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது இவருக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏற்கனவே வா என்ன அப்படின்னு அவர் தடுமாற்றத்தோடு கேட்கும்போது அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு, நீ உனக்கு மறந்து போயிருக்கோம், ஆனால் எனக்கு வந்து உன்னை மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஒரு டூர் போயிட்டு காட்டு பகுதியில் காரில் என்னோடய பிள்ளைங்களோட குடும்பத்தோடு நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னோடய கார் வந்து பழுதாயிருச்சு. அந்த காட்டு பகுதியான சூழ்நிலையில் இறங்கி காரை பழுது பார்க்கவும் பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் மட்டும் நீங்கள் யாரும் திறக்காதீங்க, காரை விட்டு வெளியே வராதிங்கன்னு சொல்லி நான் மட்டும் இறங்கி அந்த பேனட்டை திறந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறது, எப்படி இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறதுன்ட்டு இருக்கும்போது அந்த காட்டு வழியாக ஒரு வண்டி பாஸ் ஆகுது. அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வந்தது நீ தான். வந்து உடனே என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு நீ ஒரு மெக்கானிக்காக இருந்ததுனால உடனே காரை ரெடி பண்ண உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த இரவு வேளையில் நம்மளே இந்த காட்டை கடக்கிறது கஷ்டம், இதில் வேற இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு நினைக்காம எங்களுக்கு ஹெல்ப் பண்ண. அப்போ எவ்வளோப்பா கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது, நானும் மெக்கானிக் ஷாப் தான் வச்சுருக்கேன்லாம் நீ சொல்லிகிட்டு இருந்ததுனால கேட்கும்போது, இவ்வளோ இக்கட்டான நிலமையில் இருக்க உங்கள்கிட்ட போய் நான் காசு வாங்கினா நல்லா இருக்காது, நான் உங்களுக்கு செஞ்ச ஒரு உதவியாக இருக்கட்டும், கடவுள் இதை வந்து கணக்கில் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லி நீ அந்த இடத்த விட்டு கடந்து போன. நாங்கள் சேஃபாக எங்கள் வீட்டுக்கு வந்தோம். இது நடந்து எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் கடவுள் கணக்கு வச்சுருப்பார்னு சொன்னல, அந்த கணக்கு தான் இன்றைக்கி திருப்பி செலுத்தணுன்றதுக்காக கரெக்டாக நீ இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வரும்போது ஆக்சிடெண்ட் நடந்து இங்கே வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து மாறி இருக்கு. அதனால் நீ பார்த்த அந்த மெக்கானிக்கு அந்த செலவுக்கு இது சரியாக போச்சு அப்படின்னு அவர் சொல்லும்போது அவனுக்கு ஆனந்த கண்ணீராக இருந்துச்சான். ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த கணக்குக்கு இந்த கணக்கு சரின்னு அந்த டாக்டர் சொல்லக்கூடிய அளவுக்கு 5,50,000 லட்சத்துக்கு இவன் கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணல. மிஞ்சி போனால் ஒரு 100 இல்லை 500 அவ்வளோதான் அவன் வந்து வாங்கியிருப்பான். அந்த நேரத்தில் ஒரு வேளை வாங்கியிருந்தா கூட
ஆனால் வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போன அந்த ஒரு கணக்குக்கு இப்போ இந்த திருப்பி செலுத்துகிற அளவுக்கு இந்த காரியங்கள் ஒரு ஆபத்து வர்ற மாதிரி வந்தாலும் அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் ஆண்டவர் உண்டாக்கி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம இந்த வசனத்தில் பார்த்தா மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக நம்ம செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணோக்கி பார்க்குறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால நம்ம தீமையை விட்டு விலகிறதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், அதை கணக்கிலே வைத்திருக்கிறார். நமக்காக ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். நிறைய நேரங்களில் நமக்கு நடக்கிற சில காரியங்களை பார்க்கும்போது ஒரு பாட்டு வரும் இல்லையா, எனக்கா இத்தனை கிருபை அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அந்த காரியங்களுக்கு நம்ம தகுதியே இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இதை சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தையே நான் சொல்லிடுறேன். நேரம் கடந்து போகுது, ஆனாலும் இதை சொல்லணும்னு ஒரு ஏவுதல் வந்ததுனால நான் சொல்கிறேன். எங்களுடைய திருமண நாள் 25வது வருஷம் அப்படின்னும்போது அதை நாங்கள் பெருசாகவே நாங்கள் நினைக்கல. கர்த்தர் காத்து வந்திருக்கார், இம்மட்டுமா நம்மளை ஒரு மனமாக அவருடைய அந்த ராஜ்யத்தின் வேலைக்காக வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் மட்டும் இருந்துச்சு. அந்த நாளில் நம்முடைய சபையில் இருக்கிறதான மகள் மோனியுடைய திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த திருமணம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கேக் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் எங்களை கூப்பிட்டு அந்த கேக்கை கட் பண்ண சொல்லி இந்த நாளில் இந்த 25th ஆனிவர்சரிக்கு இது செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணும்போது ரொம்ப நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அந்த நேரத்தில் நான் திரும்பி வரும்போது எனக்குள்ளே இந்த பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு, எனக்கா இத்தனை கிருபைன்னு. அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த 30வது வருஷம் அப்படின்னும்போது அது 30வது வருஷம்னு கூட நான் கணக்கு பண்ணல. என் மக சொல்லும்போது தான் 30 வருஷம் ஆயிடுச்சோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த 30வது வருஷத்திலும் பிள்ளைகள் திடீர்னு ஒரு காரியத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த நாளில் அதை ஒரு சிறப்பாக செய்து முடிக்கத்தக்கதாக அதை அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார். ஆனால் இதுக்கெலாம் நம்ம தகுதியாக நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி நம்ம செஞ்சோமா அப்படின்னா நமக்காக யாரோ பிளான் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதமாக அந்த காரியங்களை நடத்தி ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தார். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலையும் மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறதான நம்பிக்கையை விட்டு சிறிதும் விலகாமல் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக பெரிய பெரிய நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நம் சீக்கிரத்தில் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி சோத்திரம் 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 அப்பா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா எப்பொழுதும் நீங்கள் மாறாதவராய் இருக்கீங்கப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகளாய் இருக்கிறது தகப்பனே. உமக்கு நன்றி 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 ராஜா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக தீமையை விட்டு விலகி நன்மை செய்து அப்பா சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொன்னீங்களே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைவுபடாதபடி தேவன் நேர்த்தியாய் இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி அப்பா. இனிமேலும் நீங்கள் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு சோத்திரம் 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 அப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் தேவன் ஆளுகை செய்யுங்கப்பா. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்துவிட்டு உங்களுடைய வேலைகளை கவனிக்க செல்லுங்கள்.